நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணைகளினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தர்மியான அருள் திரு ஜெயின் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப்பினுடைய சிறப்பு ஞாயிறுக்காய் நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டுடைய பிரசனம் எங்கள் மத்தியிலே தங்கியிருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆலயத்திலே கூட முடியாத நிர்பந்தமான நிலைமைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூட எங்களுடைய இல்லங்களிலேயே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பயபக்தியோடு கூட இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நீ தரக்கூடிய வாய்ப்புக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் கடைசி மட்டுமாய் நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் தடையின்றி நீர் எங்களுக்கு நடப்பித்து தந்து கர்த்தரை நாங்கள் தொடர்ந்து மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 207 நாம் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை 207. Christ
நமக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98 கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். Portion for the response reading is taken from Psalm 98. Let's read the last verse in unison. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரசாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நியாயத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை செய்து அறிக்கை செய்வோமாக. Let's affirm our faith by saying Apostle Creed together. வானத்தையும் பூமியும் படைத்த சிறு வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்டப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. Let's all join with the prayer that our Lord has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். வேத பாடம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இன்றைய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 முடிய. 1 பேதுரு
4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். வாசிக்கும்படியான கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Beautiful words, wonderful words, wonderful words of life. Beautiful words, wonderful words, wonderful words of life. Today's Bible reading is taken from 1 Peter chapter 4 verses 12 to 19. Beloved, do not think it strange concerning the fiery trial which is to try you, as though some strange things happen to you. But rejoice to the extent that you partake of Christ's sufferings, that when his glory is revealed, you may also be glad with exceeding joy. If you are reproached for the name of Christ, blessed are you, for the Spirit of glory and of God rest upon you. On their part he is blasphemed, but on your part he is glorified. But let none of you suffer as a murderer, a thief, an evildoer, or a busybody in other people's matter. Yet, if anyone suffers as a Christian, let him not be ashamed, but let him glorify God in this matter. For the time has come for judgment to begin at the house of God. And if it begins with us first, what will be the end of those who do not obey the gospel of God? Now, if the righteous one is scarcely saved, where will the ungodly and the sinner appear? Therefore, let those who suffer according to the will of God commit their souls to him in doing good as to a faithful Creator. Here ends the Bible reading. Praise be to God. திருச்சபையின் தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளிலே மறுபடியும் அப்பா பிதாவே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்க எங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க நீ தந்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் பதில் கொடுத்து வழிநடத்தி இருக்கிறீர். அதற்காக கூட நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இந்த வேளையிலும் திருச்சபையின் தலைவராக ஆண்டவர் இருப்பதை நாங்கள் எல்லா காலத்திலும் நாங்கள் அங்கீகாரம் செய்து அந்த ஆண்டவருக்கே மகிமையை உண்டு பண்ணத்தக்க வகையிலே எங்களுடைய சபையின் காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் இருந்து தொடர்ந்து வழி நடத்த முடியாது கூட நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். சபையில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள், அப்படிப்பட்டவர்களுடைய பரலோக ராஜ்யம் என்று சொன்னவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல போதனைகளை எங்களுடைய சண்டே ஸ்கூல் மூலமாய் கொடுக்க ஆசிரியர்களை நீர் ஆயத்தப்படுத்தி வழி நடத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை இந்த சிறு பிராயம் முதலாகவே தந்து வழி நடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். அப்படியா எங்களுடைய இளம் வாலிபர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். டீன்ஸில் இருக்கக்கூடியதான எங்களுடைய பிள்ளைகளுக்கு அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும்
இந்த நாட்களிலே ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கரம் இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் கூட நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். அப்படியாய் எங்களுடைய மெத்தடிஸ்ட் ஃபெலோஷிப்காய் ஜெபிக்கிறோம். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், சத்திய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதால் தானே என்று சங்கீதக்காரன் பாடுவது போல வேத வசனத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களாய் அருமையான எங்களுடைய வாலிப பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் வாழ ஆண்டவர் உதவிச்சை நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். தங்களுடைய சொந்த குடும்பங்களிலே நல்ல சாட்சியை காத்துக்கொள்ள எங்களுடைய பெண்களுக்கு உதவித்தாரும். இன்னும் தாங்கள் வாழ்கிற இடத்திலும் அயலார் மத்தியிலே ஒரு நல்ல சாட்சியோடு கூட வாழ எங்களுடைய தாய்மார்களை எடுத்து பயன்படுத்தும். அவர்களும் வீடுகளிலே கூடி ஆராதிக்கும் பொழுது, இன்னும் ஆண்டுடைய நாம் மிகுமைக்காய் ஜெபங்களை ஆயத்த செய்யும் பொழுது ஒரு சிந்தையோடு கூட ஜெபித்து ஆண்டோடத்திலிருந்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர்களையும் பலப்படுத்தி வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் மென்னுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு வேண்டி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து விசுவாச வாழ்க்கையிலே அவர்களையும் உறுதிப்படுத்தி உமக்கென்று சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருவிகளாய் முத பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் எங்களுடைய சபையின் மூலமாய் தாங்கப்பட்டு வரக்கூடிய 7 மிஷினரிகளை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மிஷினரிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய் இந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 7 ஊழியக்காரர்களையும் உம்முடைய ஆவினால் நிரப்பி தைரியத்தினால் பலத்தினால் சுகத்தினால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் அவர்களை எடுத்து பயன்படுத்தும். இவர்களை தங்களுடைய பணத்தினால் தாங்கி வரக்கூடிய குடும்பங்களை ஆண்டவர் கண்ணுக்கு பார்த்து அவர்களையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். என்னமாய் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலே சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இதனாலே விசேஷமாய் புஷ்பராணி ரவிக்காக, இன்னும் காயத்ரிக்காக, இன்னும் தொடர்ந்து முகேஷ்காக கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நல்ல சுகத்தை நீ தந்து வழிநடத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். விசேஷமாய் முகேஷை ஆண்டவரே மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வர உதவி செய்து நன்றி சொல்லுகிறோம். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் புஷ்பராணி ரவியோடும் என் காயத்ரியோடும் கூட இருந்து விரைவிலே அவர்களும் தங்களுடைய வீடு வந்து சேர்ந்து நல்ல சுகத்தோடு பலத்தோடு கூட தீர்க்காயுசை அனுபவிக்க ஆண்டவர் கிருபையை நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். அப்படியாய் மிஸ்டர் லேனல் சௌந்தரபாண்டியனுடைய குடும்பத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு அத்தனை குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் இதனாலே ஆண்டவர் சுகத்தை தந்து பலத்தையும் நீ தந்து வழிநடத்தி வருவதற்காக கூட நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து அப்படியாய் மிஸ்டர் ஆண்டனி ராஜாவுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவருக்கும் இருந்ததான இந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை நீர் முற்றிலுமாய் கொடுத்து அவரையும் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அவருடைய சட்டையின் மறைவிலே மறைத்து நீர் வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அப்படியாய் மிஸ்ஸஸ் அனிதா ஆண்டனி ராஜாவினுடைய தகப்பனாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டு சுகம் பெற்று வரக்கூடிய அவருக்கும் நல்ல பூர்ண சுகத்தை இந்த நாட்களில் கட்டளையிட்டு காத்துக்கொள்ளும். மிஸ்டர் முத்துமோகனுடைய தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஏற்பட்டதான அறுவை சிகிச்சையிலே நல்ல வெற்றியை தந்து மட்டுமாய் அவர்களுக்கு படிப்படியான சுகத்தை தந்து வருகிறீர். தொடர்ந்து அவர்களை உங்களுடைய சட்டையின் மரபிலை மறைத்து ஆயுசு காலத்தினால் கொட்டி தந்து அவர்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். இதனாலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய சபையிலே பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்துக் கொண்டிருக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் போர்டு எக்ஸாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் இன்னும் மற்ற இன்டர்வியூஸ்க்கு செல்லத்தக்கதாய் மற்ற கல்லூரிகளை சேரத்தக்கதாய் பிரயாசம் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துக்குள்ளாய் நீர் மறைத்து காத்துக்கொள்ளும். அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி இன்னும் அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை திட்டத்தை ஆண்டவர் உடைய ஆசீர்வாத திட்டமாய் நீர் கொடுத்து வழி நடத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். அப்படியாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலும் இந்த நாட்களில் வேலைக்காய் காத்திருக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை கட்டளையிடும். வெளிநாட்டிலே வேலை செய்து வெளிநாட்டிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து நல்ல முறையில் எங்களுடைய பிள்ளைகள் படித்து இன்னும் வேலையிலும் நல்ல முன்னேற்றங்களை கண்டுகொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, அப்படியாய் எங்களுடைய திருச்சபையிலே திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே நல்ல துணைகளை ஆண்டவர் கட்டளையிட நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். நாட்களிலே திருமணமாகியும் பிள்ளை பேருக்காய் காத்திருக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் தாமே சந்தான கிருபைகளை
உம்முடைய சித்த பிரகாரமான வேளையிலே கட்டளையிட்டு வழிநடத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். நீர் பொதுமானவராயிருந்து காத்துக்கொள்ளும், நீர் வழிநடத்தும். எங்களுடைய பேராயர் பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வந்துக்காக, அவருடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை கொண்டும் ஆண்டவரே எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸை உங்களுடைய நீதியின் பாதையிலே நடத்தும்படியாக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். அவரோடு கூட இந்த நாட்களிலே ஒத்தாசையாய் இருந்து வழிநடத்தக்கூடிய 11 மாவட்ட கண்காணியாளர்களுக்காய், இன்னும் 169க்கும் மேலான போதகர்களுக்காய், 8 மொழிகளிலே செய்யப்படக்கூடிய ஊழியங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கருவிகளாய் எடுத்து நீர் பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய மெத்தடிஸ்ட் சர்ச் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். 6 பேராயர்களையும் உங்களுடைய ஆவினால் நிரப்பி அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை நீர் தந்து நீதியின் பாதையிலே அவர்களை நீர் நடத்தும்படியாக கூட நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரசிடென்ட்டுக்காக, வைஸ் பிரசிடென்ட்டுக்காக, இன்னும் எங்களுடைய பிரைம் மினிஸ்டருக்காக, மாநில முதல்வர்களுக்காக, இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்டதான பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்ட அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய அவர்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய சித்த பிரகாரமாய் அமைத்து தர நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். எங்கள் தேசத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை இந்த நாட்களில் நீ சந்தித்து வழிநடத்தும். 100 நாட்களுக்கு மேலாக அவர்கள் தங்களுடைய உரிமைக்காய் போராடி வரும்பொழுது ஏற்ற காலத்திலே அப்படிப்பட்டதான உரிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய மகிமைக்காய் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று அந்த விவசாயிகள் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவர்களுடைய பொறுப்புகளை யாரும் களவாடி செல்லாமல் காத்துக்கொள்ள நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்திலே வரக்கூடியதான தேர்தலுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெவ்வேறு விதமான மாநிலங்களிலே நடைபெறக்கூடிய இந்த தேர்தல்கள் நீதியான நியாயமான முறையிலே நடைபெற கிருபை தாரும். லஞ்சம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் முற்றிலுமாய் மாறிப்போக உதவி தாரும். அப்படி லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தோற்று போகவும் இன்னும் நன்மையான காரியங்களை தேசம் கண்டு கொள்ளவும் நாங்கள் முன்னோக்கி கெஞ்சி நிற்கிறோம். மறுபடியுமாய் உங்களுடைய கரத்திலே ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு அங்கங்களையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து நீர் காத்து நீர் வழிநடத்தும். இதனாலும் எங்களுடைய அருள் திரு ஜேஎன் ஹாரிஸ்னுடைய ஸ்காலர்ஷிப் என்னுடைய ஞாயிறாய் ஆசிரிக்கும் பொழுது ஆமாண்டவரே இதன் மூலமாய் அநேக பிள்ளைகள் ஊழியக்காரர்களாய் எழும்ப இந்த ஊழியத்துக்காய் நாங்கள் கொடுத்து அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பயிற்சி கொடுத்து வெளிக்கொண்டு வர ஆண்டவர் உதவிச்சு நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். இறையர் கல்லூரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பூனாவில் இருக்கக்கூடிய இங்கு வேதாகம் ஐக்கிய கல்லூரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலும் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அகன்று போக, அங்கும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போக, அங்கும் நீதி வெளிப்பட உம்முடைய மகிமைக்காய் அவர்கள் அந்த இறையர் கல்லூரியை கட்ட பலப்படுத்த ஆண்டவர் கிருபை தாரும். மறுபடியும் ஆண்டவரே ஒரு விசையாய் இதனால் இச்செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான சகோதரனுக்காய் ஜெபிக்கிறோம். உமது மகனையும் உம்முடைய ஆவினால் நிரப்பி உம்முடைய வல்லமையினால் உமது மகன் மூலமாய் நல்ல செய்திகளை எங்களுக்கு நீ கட்டளையிட்டு ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். கடந்த வார ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் 50 பேர். ஆராதனுடைய காணிக்கை 3620 ரூபாய். உல்வே ஆலயத்திலே கலந்து கொண்டவர்கள் 30 பேர். அந்த உல்வே சபையினுடைய ஆராதனையின் காணிக்கை 826 ரூபாய். இந்த சிறப்பு இதழ் சோவினருக்காக வாக்கு கொடுத்தவர்கள் தயவாக உங்களுடைய வாக்குகளை நிறைவேற்ற உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னும் இன்றைய தினத்திலே இந்த ஆராதனைக்கு பின்பதாய் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஜெனரல் செஷன் காலை 11 மணிக்கு ஜூமில் ஆன்லைனில் வெளிப்படும். தயவாக இதில் கலந்து கொள்ள பிள்ளைகளை அனுமதிக்க பெற்றோரை உற்சாகப்படுத்த நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்படியாய் அவர்களுடைய ஒவ்வொரு வகுப்புகளும் ஜூமிலே இந்த நாளிலே நடைபெறும். அதிலும் ஆசிரியர்களும் பிள்ளைகளும் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். வருகிற புதன்கிழமை 24ஆம் தேதி நம்முடைய தபசு கால கூட்டம் இரவு 7:30 மணிக்கு காணொலியில் நடைபெறும். தயவாக அதிலும் சபையார் கலந்து கொண்டு பிரயோஜனப்பட உங்களை அழைக்கின்றோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கக்கூடிய
நம்முடைய மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப்புக்கான பைபிள் ஸ்டடி என்னும் ஜெப நேரம் இது இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஜூமில் நடைபெறும். வாலிபர்கள் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அதே போல அதே நாளிலே வியாழக்கிழமை 25ஆம் தேதியிலே இளம் வாலிபர்கள் டீன்ஸுக்கு என்று சொல்லிய இந்த கூட்டமானது ஜூமிலே இரவு 8:20 மணிக்கு நடைபெறும். இளம் வாலிபர்கள் இதில் தவறாது கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். இன்னும் 28ஆம் தேதி நம்முடைய குருத்தோலை ஞாயிறாக ஆசரிக்கப்படும். நம்முடைய ஆராதனை காலை 8:30 மணிக்கு இங்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படும். தயவாக அதிலும் நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னும் 29ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து புதன்கிழமை 31ஆம் தேதி வரை பரிசுத்த வார கூட்டங்கள் இரவு 8 மணிக்கு நம்முடைய காணொலியிலே நடைபெறும். தயவாக இதிலும் கலந்து கொண்டு பிரயோஜனப்பட உங்களை அழைக்கின்றோம். இன்னும் அப்படியாய் பெரிய வியாழன் ஆராதனை 18ஆம் தேதியிலே பெரிய வியாழன் ஆராதனை இங்கு மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். தயவாக அதை நீங்கள் மனதிலே கொண்டு இது பரிசுத்த நற்கருணை ஆராதனையாகவும் இது ஆசரிக்கப்படும். இந்த நற்கருணைக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலே நம்முடைய பெரிய வியாழன் ஆராதனை இரவு 8 மணிக்கு நடைபெறும். தயவாக இது பரிசுத்த நற்கர ஆராதனையை நடைபெறும். இதில் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இன்னும் 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நம்முடைய பெரிய வெள்ளி ஆராதனை காலை 9:30 மணியிலிருந்து 12:30 மணி வரை இதுவும் காணொலியிலே நடைபெறும். தயவாக இந்த செய்தி கொடுக்கக்கூடியவர்கள், ஆராதனை ஒழுங்கை செய்யக்கூடியவர்கள் இதில் சரியாய் கலந்து கொள்ள உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். நம்முடைய ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை காலை 5 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணப்படும். 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் பண்டிகையினுடைய ஆராதனையானது பரிசுத்த நற்கருணை ஆராதனையாக ஆசரிக்கப்படும். சபையார் இந்த பரிசுத்த வாரத்திலே எல்லா கூட்டங்களிலும் தவறாது கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த கெஞ்சுகிறோம். வருகிற வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுபவிக்கக்கூடியவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 21ஆம் தேதியிலே மிஸ் பியூலா செல்வமணி, மிஸ் காயத்ரி ரவி. இன்னும் 24ஆம் தேதியிலே மிஸ்டர் நாதன், மிஸ்டர் பி ரிச்சர்ட் ராஜ்குமார், மிஸ்டர் ஒய் முத்துராஜ். 25ஆம் தேதியிலே மிஸ்ஸஸ் அனிஷா ராபின், மாஸ்டர் இவான் ஹெரிட்டோ இஸ்ரேல். 26ஆம் தேதியிலே மிஸ்டர் எஸ் முத்துமோகன், மிஸ்டர் ஜே வினோத். 27ஆம் தேதியிலே மிஸ்டர் செல்வகுமார் செல்லப்பா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே போர் சேதமும் அடுவாமல் சொந்தமாக ஆசி பொழிதற்கென்றும் சுகபல நடித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்ததற்கென்றும் சுகபல நடித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். God bless you all. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த பிறந்தநாளை காண்கிறதான இந்த அருமையான பிள்ளைகளுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நீர் போதுமானவராய் இருந்து இம்மட்டுமாய் நல்ல சுகத்தினால் பலத்தினால் நிரப்பி வழி நடத்தி இருக்கிறீர். சங்கீதக்காரன் பாடுவது போல உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி
உன்னை நன்மையினால் முடிச்சூட்டுவேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் எல்லா நன்மைகளாலும் உமது பிள்ளைகளை நீர் முடிச்சூட்டி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். மறுபடியுமாய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து வழிநடத்தும். கொரோனா நிறைந்ததான இந்த உலகத்திலே இந்த பிள்ளைகள் நல்ல சுதந்திரவாளிகளாய் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கர்த்தருக்கென்று சொல்லி சாட்சியாய் வாழ ஆண்டவர் கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ கீர்த்தனை 105 நாம் பாடுவோம். இந்த கீர்த்தனை பாடி முடித்த பின்பதாய் இந்த நாளின் சிறப்பு செய்தியை சகோதரர் பிராங்க்லின் தம்பி, இந்த தம்பி மகாராஷ்டிரா மன்னிக்கவும், இந்த தம்பி மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை போர்வெளியை சார்ந்த ஒரு சகோதரர். இப்பொழுது ரெவரண்ட் ஜெயின் ஹேரி ஸ்காலர்ஷிப்லே யூனியன் பிப்ளிக்கல் செமினரிலே கடைசி ஆண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரன். ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து சொல்லி ஆண்டுடைய வசனத்தையும் நம் மத்தியிலே காணொளி மூலமாய் பகிர்ந்து கொள்ளுவார். அவரை ஆண்டுடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றேன். கஷ்டத்தை முத்தரித்தே கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவரா இன்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயாவும் உபாயமாய் நீங்கிவிடும் என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம் நீயும் அன்பாக சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாமம் அதை பூண்டு கொண்டால் தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கிருபை அளித்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றுமாக இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த சபை அயரவர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்தில் வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
இந்த நாளிலும் கூட ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் ஆராதனையில் பங்கு பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் பேரு பிராங்க்லின் தம்பி. நான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து வந்தேன். என்னுடைய சொந்த சபை எதுன்னு சொல்ல போயாச்சுன்னா மெத்ரிஸ்ட் தமிழ் சர்ச் போரிவலி. நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா விருப்பப்பட்டாங்க. அதை குறித்து ஊக்குவித்து வந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே, குறிப்பாக இந்த டீனேஜ்லயே எனக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கிறதுக்கான ஆசையும் அழைப்பும் இரண்டுமே உண்டு. ஆனாலும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உண்டு, ஒரு சின்ன குழப்பம் உண்டு, எந்த மாதிரியான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் இடத்துல ஒரு பொருத்தனை செய்தேன். ஆண்டவரே, ஒருவேளை நீங்க எனக்கு ஒரு 3 கண்டிஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா, 3 கண்டிஷனை நிறைவேற்றினீங்கன்னா நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். அது 3 கண்டிஷன் என்னன்னு சொல்ல போயாச்சுன்னா, எனக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி இருக்கணும், நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணேன். ஆண்டவர் நிறைவேற்றி தந்தாங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தார். நான் கேட்டபடியே ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல படிப்பை தந்தாங்க. 2015ஆம் ஆண்டு நான் காருண்யா பல்கலைக்கழகத்தில் என்னுடைய பொறியியல் பட்ட படிப்பை முடித்து வந்தேன். வந்து சில மாதங்களில் எனக்கு ஜியோ நிறுவனத்தில் வேலை கிடைச்சது. அதுல கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை பார்த்தேன். பின்பு அந்த 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 நிறுவனத்தில் ஒரு நல்ல சம்பளமும் இருந்து, இதோட ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ண அந்த 3 கண்டிஷனையும் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றி தந்தாங்க. இப்படி நான் ஜியோல வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய சபையில் இந்த ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் சண்டே ஆசரிச்சாங்க. யாருக்காவது இறையியல் கல்வி படிக்கணும்னு ஆசை உண்டுன்னா, அழைப்பு உண்டுன்னா நீங்க படிக்கலாம், ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் உங்களை படிக்க வைக்கும்னு சொன்னாங்க. அந்த காரியம் என்னுடைய அழைப்போடைய உறுதிப்படுத்துதலாட்டு எடுத்துக்கொண்டேன். நான் அதை கருதி நான் யூபிஎஸ்ல நான் என்னுடைய இறையியல் கல்விக்காக அப்ளை பண்ணேன். அதுக்கான ஃபைனான்சியல் சப்போர்ட்டை ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் ஃபண்ட்ல இருந்து செய்து தந்தாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நான் இன்றைக்கும் யூபிஎஸ்ல படித்து கொண்டு வருகிறேன். 4வது வருடத்தை முடிக்க போகிறேன். இந்த ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் பயங்கர உறுதுணையாக இருந்திருக்கிறது என்னுடைய படிப்பின் வேளையில. இந்த ஸ்காலர்ஷிப் என்ன மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஊழியர்களை எழுப்புவதில் ஒரு பெரிய ஒரு கருவியாக விளங்கி இருக்கிறது. ஸோ எனக்கு தெரியும், என் கூட படிக்கிறதுல நிறைய பேர் பண தேவைகள்ல ஸ்ட்ரகிள் பண்றவங்க, கஷ்டப்படுறவங்க எனக்கு தெரியும். அவங்கள ஃபீஸ் கட்ட முடியாம திணறவங்கள தெரியும். ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப் ஃபண்ட் நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இதுக்கு நான் ஒரு சாட்சி. இந்த பணம் ஜேன் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப்ல வரக்கூடிய இந்த பணம் வேற எங்க இருந்து வர்றதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கை தான் எங்களை இப்படி படிக்க வைக்குது. நீங்க கொடுக்கிற இந்த காணிக்கை கர்த்தருடைய ஊழியத்துக்கு பிரயோஜனப்படுது, ஆண்டவருடைய ராஜ்ய விரிவாக்குதலுக்காக பிரயோஜனப்படுது. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் மிகுந்த இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையும் கூட நாங்க வர்ச்சுவலாக கேதராக கிருபை தந்தீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வசனத்தை பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். ஆண்டவரே, நீரே என்னை உம்முடைய சட்டைகளின் கீழ் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. உம்முடைய மகிமை வெளிப்பட உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த லெந்து கால நாட்களில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. அந்த விதத்தில் 5வது ஞாயிறாகிய இன்றைய தினத்திற்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதை ஆங்கிலத்தில் பேஷன் சண்டே என்று அழைக்கிறார்கள். ஞாயிறு வரைக்கும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் என்று கூறப்படுகிறது. அதாவது தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தல். மீதி வருகிற இந்த வாரங்கள் ரிஃப்ளெக்ஷன் ஆன் கிரைஸ்ட் சஃபரிங் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து ஆராய்ந்து பார்த்தல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் ஆராய்வதற்கு நாமும் அவருடைய பாடுகளில் பங்கேற்பதற்கு கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக அதற்கு முன் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை சிந்தித்த பிற்பாடு
நாம் செய்திகளுக்குள் செல்லலாம். ஆண்டவர் தமக்கு சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்த இஸ்ரவேலர்களை பல ராஜ்யங்கள் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக பாபிலோனியர்கள், அசீரியர்கள், பெர்சியர்கள், மேதேவியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமர்கள் ஆளுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த ரோம ராஜாக்கள் கிறிஸ்தவர்கள் மேல் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறதை பார்க்கிறோம். இந்த காரணமாக கிறிஸ்தவர்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள். பாடுபடுகிற இந்த சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த தேவ ஜனங்கள் அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமல்ல, சக மனிதர்கள் மூலமாகவும் பாடுபடுகிறதை பார்க்கிறோம். சக மனிதர்கள் மூலமாக ஏன் பாடுபடுகிறார்கள்? அதுக்கு காரணம் என்ன? அதுக்குள்ள காரணத்தை நாம் 3வது வசனத்தில் படிக்கிறோம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சென்ற வாழ்நாட்காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனையை செய்து வந்தோம். நம்ம வாசிக்கும் போது இதுல என்ன தெரிகிறது என்றால், இந்த தெய்வ ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த துர்க்கிரியைகளில் ஈடுபட்டுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இவர்களுடைய வாழ்க்கையில் வந்த போது இவர்கள் அந்த தப்பான பாவ வாழ்க்கையை விட்டு, பாவ வழிகளை விட்டு இவங்க விலகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்துல சக மனிதர்கள் இவங்களை கொடுமைப்படுத்துறது, பாடுபடுத்துகிறதை பார்க்கலாம். இந்த நேரத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜனங்களை பாடுகளில் சந்தோஷப்படுங்கள் என்று ஊக்குவிக்கிறதை பார்க்கிறோம். அதையே இந்த செய்தியின் முதல் தலைப்பாக உங்கள் மத்தியில் வைக்க ஆசிக்கிறேன். ரிஜாய்ஸ் இன் சஃபரிங், பாடுகளில் சந்தோஷப்படுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலதரப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து வருகிறோம். பலதரப்பட்ட மதங்களை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து வருகிறோம். இந்த நேரங்கள்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்னவெனில், நாம் இந்த பாவங்களில், துர்க்கிரியைகளில் ஈடுபாடு வைக்கிறோமா? அது மட்டுமல்ல, ஆண்டவரை வருத்தப்படுத்தும் எந்த விதமான காரியமும் பாவம் என்று கருதப்படுகிறது. நாம் இந்த மாதிரி எந்த விதமான பாவத்திலும் நாம் ஈடுபாடு கொண்டிருக்கிறோமா? நாம் எந்த வயதுக்குரியவர்களாக இருந்தாலும் சரி, சில நேரம் நாமே பாவம் செய்கிறோம். ஒரு சில நேரங்களில் பாவத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறோம். குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா, வாலிபர்களுக்கு பியர் பிரஷர்ங்கிற காரியம் அவங்களுக்கு பாவம் செய்வதற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. ஒருவேளை அவங்க பாவம் செய்ய ஆசைப்படாவிட்டாலும் கூட இருக்கிற நண்பர்கள், சக நண்பர்கள் அந்த பாவத்தை தூண்டும் போது வாலிபர்கள் சுலபமாக விழுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, முதிர் வயதுள்ளவர்களுக்கும் வாழ்வாதாரத்தை குறித்ததான கேள்வி வரும்போது சில நேரம் பாவம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். விதமான நேரங்களில் நாம் இவ்விதமான காரியங்களில் ஈடுபாடு கொள்ளாவிட்டால் பிறரால் பரியாசம் செய்யப்படுகிறோம், பிறரால் கொடுமைப்படுத்தப்படுகிறோம், பிறரால் துன்புறுத்தப்படுகிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் அப்போஸ்தலனானவர் நம்மை சந்தோஷப்பட ஊக்கப்படுத்துகிறார். பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் ஏற்படலாம், பல கேள்விகள் எழும்பலாம். ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது? நான் உண்மையாய் இருப்பதற்கு இதுதான் விளைவா? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்போஸ்தலனானவர் நம்மை சந்தோஷப்பட ஊக்குவிக்கிறார். மேலும் 15ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனானவர் துர்க்கிரியைகளினால், தப்பான காரியங்களில் ஈடுபடுவதனால் வரும் விளைவுகளின் நிமித்தம் வரும் பாடுகளை குறித்து எச்சரிக்கிறார். இந்த விதமான பாடுகள் தேவனுக்கு மகிமை சேர்ப்பது இல்லை. ஒரு விசுவாசியானவர் மோகன்சி லாசரஸ் ஐயாவை பார்க்க போயிருக்கிறார். ஐயாவை பார்த்து சொல்லியிருக்கிறார், ஐயா, நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததினால் என்னை வேலை விட்டு தூக்கி விட்டார்கள்னு சொல்லி.
ஐயா இதை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டு, உன்னை ஏன் வேலையை விட்டு தூக்குனாங்கன்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு அவர் சொன்னாரு, ஐயா, நான் வேலை செய்யும் போது நான் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுவது வழக்கம். அங்க எல்லாரும் வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த நேரம் வேதத்தை வாசிப்பேன், அந்த நேரம் ஜெபம் செய்வேன். இதை கேட்ட மோகன்சிலாசர் ஐயாவுக்கு பயங்கர கோபம் உண்டாயிற்று. அவர் சொன்னதாவது, ஆண்டவர் கொடுத்த இந்த வேலையை உண்மையும் உத்தமமாக செய்யாமல் அந்த நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஒருவேளை நீங்க உங்களுடைய ஃப்ரீ டைம்ல, லஞ்ச் பிரேக்ல ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய வேதாகமத்தை தியானித்து இருப்பீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருப்பீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்க வேலை செய்யக்கூடிய நேரத்துல நீங்க ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நீங்க உங்க வேலையில சின்சியராக இல்லாத காரணத்தினால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனானவரும் இப்படிப்பட்ட பாடுகளை குறித்து எச்சரிக்கிறார். ஒருவேளை நம்ம கிறிஸ்துவினால் பாடுபடுகிறோம்னு சொல்லணும்னா, கிறிஸ்துவின் பாதையிலே நடந்து செல்லும் போது, நம்ம பாடுபடும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம தவறான காரியங்களில் ஈடுபட்டு அதனால நம்ம பாடுகள் பட்டோம்னா அதனால ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை சேர்வது இல்லை. ஒருவேளை நாம் ஆண்டவருடைய பாதைகளில் செல்வோமே ஆகில் நாம் பாடுகளில் மூலமாக செல்வது ஒரு விதத்துல நிச்சயமா இருக்கிறது. இப்படி பாடுகளின் மத்தியில செல்லும் போது நாம் எப்படி ஆண்டவரில் நிலைத்திருப்பது, இந்த கஷ்டங்களையும் சகித்து எப்படி நாம் உண்மையாக இருப்பது, இதற்கு விடையாக அப்போஸ்தலனாகிய பேதுரு 19வது வசனத்தில் கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள், entrust ourselves to God. நாம் கர்த்தரிடத்தில் நம்மை தாமே ஒப்பு கொடுக்கும் போது அவரே நம்மை வழிநடத்தி செல்வார். அல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கு நம்முடைய சொந்த பலத்தினால் நிலை நிற்போமே ஆகில் நம்முடைய தன்னம்பிக்கையே பெருமையாக மாறி அதுவே நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறது. அதுவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கிறது. அதற்கு என்ன செய்வது? அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, நாம் நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தும் போது அவருடைய கிருபை நம்முடைய பலகீனத்தில் பூரணமாய் விளங்குகிறதை பார்க்கிறோம். நாம் பாடுபட்டாலும் அவருடைய கிருபை நம்மை நாம் பாடுபட்டாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மை அனுதினமும் வழி நடத்துகிறது. நாம் ஒரு விசை நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? நாம் இவ்விதமான துர்க்கிரியைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமா? இவ்விதமான பாவ வாழ்க்கையில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்படி ஈடுபட்டு கொண்டிருப்போமே ஆகில், அப்படி பாவம் செய்வோமே ஆகில் நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம், அல்லது நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறோமா? இப்படி பாடுபடும் போது கேள்விகள் கேட்கிறோமா? ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை அனுமதித்தார்? ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கிறது? நான் நல்லவனாய் இருப்பது தவறா? நான் உத்தமமாய் நடப்பது தவறா என்று வருந்துகிறோமா? இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை நினைத்துக் கொள்வோம். பாடுகளில் சந்தோஷப்படுங்கள். Rejoice in suffering. இவ்விதமான பாடுகளின் மத்தியில் செல்லும் போது நம்முடைய பலத்தை சார்ந்து நம்மையே நம்பி நிற்பது சாத்தியம் அல்ல.
நாம் நம்முடைய சொந்த பலத்தினால் பாடுகளை சகிப்பது கூடாத காரியம். இப்படிப்பட்ட நேரத்தில் நாம் நம்மை தாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். We are expected to entrust ourselves to God. நாம் நம்மை தாமே ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போமா? கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 320 நாம் இருக்கிற இடத்திலே பாடுவோம். இந்த பாடலை பாடும் பொழுது தேவ நாம மகிமை காணிக்கையை உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய உண்டியல்களிலே நீங்கள் போடும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை தொழுது கொள்ள இன்னும் அருள் திரு ஜெயின் ஹாரிஸ் ஸ்காலர்ஷிப்பினுடைய சிறப்பு ஞாயிறிலே சிறப்பு செய்தியை நாங்கள் கேட்க ஆண்டவர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ததுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான பிராங்க்லின் தம்பிக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த தம்பியையும் வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய ஊழியத்திலே வெவ்வேறு கோணங்களிலே நீர் எடுத்து பயன்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த தம்பியின் மூலமாய் நாங்கள் கேட்ட செய்திகள் எல்லாவற்றுக்கும் ஏற்ற பிரகாரமாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எவ்வளவு மகிமையானது, வல்லமையானது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அந்த வார்த்தைக்கு எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ
ஆண்டவர் கிருபை செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம். நீ தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை அன்பின் காணிக்கையாக நாங்கள் சாத்தி படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து இவர்களுடைய திருப்பணிக்கு என்று சொல்லி செலவழிக்கப்பட ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்று வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். Amen. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போ கடவோம். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்.